இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். நடக்க போற 2024 மக்களவை தேர்தலுக்கான தொகுதிகள் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக நாங்க அறிமுகம் படுத்துறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்க தொகுதி மட்டும் வரவே இல்லையே அப்படின்னு கரூர் மக்கள் கேட்கறது எங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போற தொகுதி கரூர் தான். கரூர் மாவட்டத்தோட 3 தொகுதிகளோட சேர்ந்து திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை, திண்டுக்கல் மாவட்டத்தோட வேடச்சந்தூர், புதுக்கோட்டை மாவட்டத்தோட விராலிமலை ஆகிய தொகுதிகளும் கரூர் மாவட்டத்தோட இணைந்துள்ளதுனால இந்த தொகுதி மிகப்பெரிய தொகுதியாக இருக்குங்க. காவிரி ஆற்றங்கரையோட இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால இங்க விவசாயம் சார்ந்த தொழில் தான் அதிகமா காணப்படுது. ஆனா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி ஆலயம் மிக முக்கியமான ஒரு வியாபார தொகுதியாகவும் இது இருக்கு. மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, முறுக்குக்கும் ரொம்பவே ஃபேமஸான மணப்பாறை இந்த தொகுதியில தான் இருக்கு. மக்களவை சட்டமன்ற துணைத் தலைவர் தம்பிதுரை அவர்கள் அதிகமாக களம் கண்ட தொகுதி இது. இது மட்டும் இல்லாம அதிமுகவோட ஒரு நட்சத்திர தொகுதி வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்னசாமி மற்றும் KC பழனிசாமி அவர்களும் அதிக முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கான முக்கியமான தொகுதியா கருதப்படுது. இந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர், அரவக்குறிச்சி, வேடச்சந்தூர், விராலிமலை, மணப்பாறை, கிருஷ்ணராயபுரம். கரூர் தொகுதியோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்னன்னு பார்க்கலாமா? கரூர் தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,21,494. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,89,900. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,31,502. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 92. இனி 2019 ஆண்டின் பொது தேர்தல் நிலவரம். 2019 ஆண்டு பொது தேர்தல் நிலவரப்படி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி அவர்கள் 6,95,697 வாக்குகள் பெற்று முதலிடத்திலும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட தம்பிதுரை அவர்கள் 2,75,151 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கருப்பையா அவர்கள் 38,543 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திலும் பிடித்தனர். இனி 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிட போகும் வேட்பாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி அவர்களும், அதிமுக சார்பில் KRL தங்கவேல் அவர்களும், பாஜக சார்பில் செந்தில்நாதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிடுகின்றனர். அடுத்து எந்த தொகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்திருங்க. இந்து தமிழ் திசையோட இணைந்திருங்க. உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய தொகுதி நிலவரம் பற்றியும், உங்க தொகுதிக்கு என்ன தேவை, உங்க வேட்பாளர்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க, என்ன கேள்வி, அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். இணைந்திருங்கள். இந்து தமிழ் திசை.